பைபிள் சொல்லுது, ஆரோனுடைய கையில ஒரு நெருப்பும் அவர்களை மோசேயும் ஆரோனையும் எதிர்த்த கைகளில ஒரு நெருப்பும் இருந்தது. இந்த அந்நிய நெருப்பு, இது தேவனுடைய நெருப்பு. ஆமென். உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்ன நெருப்பு? அந்த அபிஷேகம். இங்கே ஆரோன் கையில் அது இருக்கு, அழைப்பும் அபிஷேகத்தையும் உடையவன். மோசே சொல்றான், வாதை தொடங்கிட்டு எல்லாம் செத்து 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 விழுந்து கொண்டிருக்காங்க. அப்போ ஆரோனை பார்த்து சொல்றான், அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அங்கே தூப பீடத்தில் போட்டுட்டாங்க, சுத்திகரிக்க வேண்டிய நேரம் இது. நீ போய் தேவனுடைய அக்கினியை அங்கே பலிபீடத்தில் போடு. ஆரோன் கரத்தில் எடுத்தான். ஆரோன்னு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்னானா? ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை செத்து போனவர்கள் நிறைய பேர் உங்க கூட இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம், நம்பாதவர்கள் இருக்கலாம், விசுவாசிக்காதவங்க இருக்கலாம், ஒருவேளை உயிருக்கு போராடுகிற ஒரு கூட்டம் இருக்கலாம். நீயோ தேவ பிள்ளையே, அழைக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு தேவனாலே பலப்படுத்தப்பட்டு தரிசனங்களை உடையவள். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த இடத்துல அவன் சொல்றான், அக்கினியை மட்டும் நீ போடக்கூடாது, எங்க ஆண்டவர் போடுவார். அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசம்! அவன் சொல்றான், அக்கினியை போடாமல் தேவனுடைய நாமத்தை சொல்லி, உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். அல்லேலூயா.